பாக்கியலட்சுமி தொடரில் ராதிகாவை பார்க்க போகிறதா ஈஸ்வரிக்கிட்ட சொல்லிட்டு கோபி கிளம்புறாரு. அவெல்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு ஈஸ்வரி எவ்வளோ சொல்கிறாங்க. 5 நிமிஷத்தில் உடனே பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே ராதிகா தனியாக படுத்து இருக்கிறாங்க, வீட்டெலாம் காலி பண்ணிவிட்டு. அப்போ கோபி அவங்கக்கிட்ட பேசுகிறாரு. ஏன் அவசரமாக முடிவெடுத்த? நான் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பிறகு நானும் உன் மேலேயும் மை மேலேயும் எவ்வளோ உயிராக இருக்கிறேன், நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கள் மாட்டுக்கு போயிடுவீங்க, நீங்கள் மாட்டுக்கு உடனே பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. அப்புறம் 2 பேருக்கும் நடுவில் மலரும் நினைவுகளை பற்றி பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாக்கியா சொன்னாங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்லும்போது ராதிகா கோவப்படுறாங்க. அப்போ கூட நீங்களா வரல, பாக்கியா சொல்லி தான் வந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. மீண்டும் கோபி சமாதானமாக பேச முயற்சிக்கிறாரு. எனக்காகத்தானே நீ வெயிட் பண்ணுறேன்னு கேட்குறாரு. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணல, ஹவுஸ் ஓனர் வரேன்னு சொன்னார், வெயிட் பண்ணுனேன் அப்படின்றாரு. ஹவுஸ் ஓனர் வந்த உடனே வீடெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சாவியை கொடுக்குறாங்க. மற்றொரு பக்கம் ஈஸ்வரி பாக்கியா கிட்டே எதுக்காக இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் காரில் வரும்போது பேசிக்கிட்டு இருந்தோம், எப்படியாவது ஒன்றையும் கோபியும் சேர்த்து வைக்கலான்னு இருந்தோன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. பாக்கியா கோவப்படுறாங்க. எனக்கும் அவருக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எதுக்கு அவரோட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அதை கேட்குற செழியன் மற்றும் இனியாலாம் ஏம்மா இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க.